ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக் தீபா சீரியலில் ஆகஸ்ட் 2ஆம் தேதிக்கான என்னைக்கான ப்ரோமோ தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அபிராமி பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்ததுமே கோயிலுக்கு போகிறாங்க. கோயிலுக்கு போயிட்டு இந்த மாதிரி என்னோட மருமக தீபாவுக்கு நான் கல்யாணம் வச்சுருக்கேன். அந்த கல்யாணம் கண்டிப்பாக நல்லபடியாக முடியணும். ஏன்னா ஏற்கனவே நாங்கள் பந்தக்கால் முகூர்த்தம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்போயே ஒரு கெட்ட சகுனமாக ஒன்று நடந்து போயிட்டு அதை நினச்சி எங்கள் சம்மந்தியார் ரொம்பவே பயப்படுறாங்க. தீபா என்னைக்கு என்னோட காரடியில் தாலியை கழட்டி வச்சாலும் அன்னையிலேருந்து எல்லாருமே ரொம்பவே பயப்படுறாங்க. அதனால் தீபாவோட தாலி மறுபடியும் கண்டிப்பாக அவள் கழுத்தில் ஏறிடணும் அப்படிங்கிற மாதிரி சாமிக்கிட்ட பார்த்தீங்கன்னா அபிராமி வேண்டிக்கிறாங்க. அப்போ உடனே அபிராமி சொல்கிறாங்க, நீ மட்டும் இதை பண்ணி வச்சுட்டீங்கன்னா கண்டிப்பாக உனக்காக இங்கேயே நான் ஒரு பிரார்த்தனை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே வரவங்க போகிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அபிராமி பாத பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லேடி ஒருத்தவங்க வராங்க. அப்போ உடனே அபிராமி கேட்குறாங்க, உங்கள் காலை கொண்டாந்து இந்த தாம்பலத்தில் வைங்கம்மா, நான் என் மருமகளுக்காக வேண்டியிருக்கேன், என் மருமகளுக்காக நான் பாத பூஜை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே அந்த லேடி சொல்கிறாங்க, நீங்கள் பண்ணுறது கண்டிப்பாக நல்லபடியாக நடக்குமா அப்படின்னு சொன்ன உடனே அது கேட்டுட்டு அபிராமி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா மீனாட்சிக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வராங்க. அவங்க உடனே நினைக்கிறாங்க, இது மீனாட்சியோட அத்தை மாதிரி இருக்குது, இவங்க எதுக்கு வரவங்க போகிறவங்க காலையெல்லாம் கழுவிட்டு இருக்காங்க, அப்போனா இவங்க பாத பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ, அந்த விஷயம் கண்டிப்பாக மீனாட்சிக்கு தெரியாது போயிருக்கோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு பார்த்தீங்கன்னா அந்த மீனாட்சியோட ஃப்ரெண்டு என்ன பண்ணுறாங்கன்னா மீனாட்சிக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கிச்சனில் தீபா சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. என்னது மீனாட்சி அக்காவுக்கு ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு போயிட்டு தீபா அந்த ஃபோனை எடுக்கிறாங்க. அப்போ உடனே மீனாட்சியோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, மீனாட்சி என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு உடனே தீபா சொல்கிறாங்க, நான் தீபா பேசுகிறேன், மீனாட்சி இல்லை அப்படின்னு. ஓ, கார்த்திகோட ஒய்ஃபா? சரிம்மா, நான் உங்ககிட்டே விஷயத்த சொல்லிடுறேன். உங்கள் அத்தை அபிராமி இருக்காங்கல்ல, இங்கே பார்த்தீங்கன்னா கோயிலில் வரவங்க போகிறவங்க காலெல்லாம் கழுவி பாத பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டதோட தீபா பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ உடனே தீபா கேட்குறாங்க, எங்கள் அத்தையா பண்ணுறது அப்படின்னு. அதுக்கு பார்த்தீங்கன்னா மீனாட்சியோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, ஆமாம்மா உங்கள் அத்தை தான் பண்ணுறது, ஏன் உங்கள் அத்தை யாருக்கிட்டையுமே சொல்லலையா? சரி, நீ என்ன எதுன்னு கோயிலுக்கு பாருமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மீனாட்சியோட ஃப்ரெண்டு அந்த ஃபோனையே கட் பண்ணிடுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தீபா ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க. அத்தை எதுக்காக நமக்காக வேண்டிக்கிட்டு பாத பூஜையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தீபா நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபா அவங்க அத்தையை பார்க்கறதுக்காக கோயிலுக்கு வராங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அபிராமி அங்கே வரவங்க போகிறவங்களுக்கு எல்லாருக்குமே பாத பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு தீபா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அப்புறம் உடனே தீபா ஓடி போய்த்து அபிராமி கிட்ட சொல்கிறாங்க, அத்தை நீங்கள் எதுக்கத்தை இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு உடனே அபிராமி சொல்கிறாங்க, தீபா பந்தக்கால் நடக்கும்போது ஒரு கெட்ட சகுனம் நடந்துச்சு, அதை நினச்சி உங்கள் அம்மா அப்பாவும் ரொம்பவே பயந்துட்டாங்க. அது மட்டும் இல்லை, என்னோட உயிருக்குமே ஆபத்து இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால தான் தீபா நான் வரவங்க போகிறவங்களுக்கெல்லாம் பாத பூஜை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அபிராமி சொல்கிறாங்க. அப்போ உடனே தீபா கேட்குறாங்க, அதுக்குன்னு எப்படி அத்தை பண்ணுவீங்க அப்படின்னு. ஆமாம் தீபா, உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் தீபா, ஏன்னா உன்னோட ஆசை கண்டிப்பாக நிறைவேறணும், கார்த்தி பழையபடி உன் கழுத்தில் தாலி கட்டணும், இது ஒரு வேண்டுதல் தானே தீபா, இதுக்கு எது தீபா பயப்படுற அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ உடனே தீபா சொல்கிறாங்க, அத்தை நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது எங்கள் அம்மா என்னோட கல்யாணத்துக்காக பண்ணினதெல்லாம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது அப்படிங்கிற மாதிரி தீபா அந்த இடத்துல சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு அபிராமி சொல்கிறாங்க, நானும் தீபா உனக்கு ஒரு அம்மா மாதிரி தானே அப்படின்னு. அப்படி சொன்னதோட பார்த்தீங்கன்னா தீபா அந்த இடத்துல ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா தீபா ரொம்ப ஆசையோட அவங்க அத்தையை பற்றி ஹெல்ப் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்யாவோட அப்பாவை தான் காப்பாங்க. ரம்யாவோட அப்பா பார்த்தீங்கன்னா ரம்யாவோட டைரி எல்லாத்தையுமே படிச்சிருப்பாங்க. அந்த விஷயத்தை கார்த்திகிட்ட சொல்லணும்னு சொல்லியிருப்பாங்க. கார்த்தியும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரம்யாவோட அப்பாவை பார்க்கறதுக்காக வந்துருவாங்க. கார்த்தி உடனே ரம்யாவோட அப்பா கிட்ட கேட்பாங்க, சார் ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னீங்களா சார், என்ன விஷயம் சார் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு உடனே ரம்யாவோட அப்பா சொல்லுவாங்க, தம்பி உங்களை வர சொன்னானே தவிர அந்த விஷயத்தை உங்கள்கிட்ட எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரியல தம்பி, ரொம்பவே எனக்கு தயக்கமாக இருக்குது, ஏன் தங்கிருங்க சார், எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். இல்லை தம்பி, இந்த விஷயத்தை சொல்கிறதுக்கு எனக்கு நாக்கே கூசுது, என்னோட பொண்ணு சரியில்லை தம்பி, உங்களுக்கும் தீபாவுக்கும் என்னோட பொண்ணு நிறையா துரோகம் பண்ணியிருக்கா தம்பி, அதை பற்றி சொல்கிறதுக்கு உங்களை வர சொன்னேன், அப்படி என்ன சார் செஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரி கார்த்தி கேட்குறாங்க. அப்போ ரம்யாவோட அப்பா பார்த்தீங்கன்னா ரம்யா என்னென்னலாம் டைரியில் எழுதி வச்சிருந்தாங்களோ அது எல்லாத்தையுமே தெளிவாக கார்த்திகிட்ட எடுத்து சொல்கிறாங்க. தம்பி, உங்கள் மேலே வெறித்தனமாக இருக்க காதனால அந்த ரம்யா தீபாவையோ கொல்றதுக்கு முயற்சி பண்ணியிருக்காப்பா, நிறையா டைம் முயற்சி பண்ணியிருக்கா, ஆனால் உங்கள் மேலே ரொம்ப பைத்தியமாக இருக்கிற ரம்யா ஏன் தான் அப்படி இருக்கிறானே தெரியலப்பா. அது மட்டும் இல்லை தம்பி, உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுல ரம்யா ரொம்ப உறுதியாக இருக்கிறா தம்பி. அப்புறம் தீபா தாலியை கழட்டி வச்சிருக்காங்கல்ல, அந்த தாலி தீபா கழுத்தில் ஏற விடாமல் தான் கட்டிக்கணும்னு ரொம்பவே பிடிவாதம் பிடிச்சிக்கிட்டு இருக்கா. அது எல்லாத்தையுமே டைரியில் எழுதி வச்சிருக்கா தம்பி. அவள் போகிற போக்க எல்லாமே பயமாக இருக்குது தம்பி, அதனால தான் உங்களை நேரில் வர சொல்லி எல்லா விஷயத்தையுமே சொல்லிடலாம் தான் நான் உங்களை வர சொன்னேன் தம்பி அப்படிங்கிற மாதிரி ரம்யாவோட அப்பா பார்த்தீங்கன்னா கார்த்திக் எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க. அதை கேட்டுட்டு கார்த்திக்கும் பார்த்தீங்கன்னா செமையாக கை நிற்கிறாங்க. அப்போ உடனே கார்த்தி ரம்யாவோட அப்பா கிட்ட சொல்கிறாங்க, சார் எனக்கு அவங்க மேலே ரொம்ப நாளாவே டவுட் வந்துச்சு சார், இதுக்கு மேலே அவங்கள சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி பார்த்தீங்கன்னா அங்கேருந்து சம கோவத்தோடு போகிறாங்க. போயிட்டு ரம்யா விட்டு கதவையே பார்த்தீங்கன்னா கால்நாள் உதைக்கிறாங்க. அப்போ உடனே ரம்யான்னு கத்துறாங்க. ரம்யாவும் பார்த்தீங்கன்னா மாடியிலேருந்து இறங்கி வராங்க. ரம்யா இறங்கி வந்த உடனே என்ன கார்த்தி அப்படின்னு கேட்குறாங்க. கார்த்தி பார்த்தீங்கன்னா ரம்யா கண்ணத்திலே பலார்னு அறிகிறாங்க. அப்போ உடனே ரம்யா கேட்குறாங்க, இப்போ எதுக்கு கார்த்திங்க என்ன அடிச்சிங்க அப்படின்னு. அப்போ உடனே கார்த்தி சொல்கிறாங்க, உன்னெல்லாம் அடிச்சேன்னு அதோட மரியாதையோட விடு, ஏன்னா உன்னெல்லாம் இங்கேயே கொண்டு போட்டுப்பேன், தீபா நீ தான் கொல்ல பார்த்தேன்னு எனக்கு எல்லா விஷயமே எனக்கு தெரிஞ்சு போய்த்து அப்படின்னு கார்த்தி சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு ரம்யா பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. கார்த்தி நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல, தீபா நான் ஏன் கொல்ல பார்க்கணும், தீபா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி சொல்லி தானே ரம்யா என்ன நம்ப வச்சிங்க அப்படிங்கிற மாதிரி கார்த்தி பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோவத்தோட கேட்குறாங்க.
அதுக்கு உடனே ரம்யா வந்து சொல்கிறாங்க, நீங்கள் தேவையில்லாமல் என்னோட ஃப்ரெண்ட்ஸை போய் உடைக்கிறதுக்கு பார்க்குறீங்க, நீங்கள் தேவையில்லாமல் என்ன சந்தேகப்படுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே கார்த்திக் வந்து சொல்கிறாங்க, ரம்யா நீங்கள் பண்ணதுக்கு எல்லாத்துக்கும் எனக்கு வெட்ட எவிடன்ஸ் இருக்குது. ரம்யாவும் பார்த்தீங்கன்னா என்ன எவிடன்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ரம்யாவோட அப்பா அந்த எவிடன்ஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போலீஸையும் கூடவே அழைச்சிக்கிட்டு வந்துடுறாங்க. அந்த டைரியையும் பார்த்தீங்கன்னா ரம்யாவோட அப்பா தான் கையில் வச்சிருக்காங்க. அதை பார்த்த உடனே ஒரு நிமிஷம் பார்த்தீங்கன்னா இடியே விழுந்த மாதிரி ஆகிடுது ரம்யாவுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து கேட்குறாங்க, அப்பா நீங்களா அப்படின்னு. ஆமாம்மா நான் தான்மா, நீ எவிடன்ஸ் கேட்டில, நீ எடுத்த ஃபோட்டோவும் டைரி எழுதி வச்சிருக்கல, அது எல்லாத்தையுமே நான் கையில் வச்சிருக்கேம்மா, இது போதுமா எவிடன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ரம்யாவோட அப்பா வந்து கேட்குறாங்க. அப்போ ரம்யா பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே, அப்பா கூட வந்து என்னை மாட்டி விட்டீங்களே, நீங்கள் ரொம்பவே துரோகிப்பா அப்படின்னு ரம்யா வந்து அழுதுகிட்டே சொல்கிறாங்க அவங்க அப்பா பார்த்து. அப்போ உடனே ரம்யாவோட அப்பா வந்து சொல்கிறாங்க, உன்னை வந்து நான் கொலகாரியாக பார்க்கறது விரும்பலமா, நீ இப்படி விட்டோம்னா கண்டிப்பாக தீபா ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் நீ கொண்டுடுவேன். அதனால தான் கார்த்திகிட்டேருந்து நான் எல்லா விஷயத்தையுமே சொல்லி நான் வந்து போலீஸ் வந்து கையோடையே அழைச்சிக்கிட்டு வந்தேன். அப்போ உடனே கார்த்திக் கேட்குறாங்க, ரம்யா இப்போயாவது உண்மையை ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு. அதுக்கு பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து சொல்கிறாங்க, ஆமாம் நான் தான் தீபா வந்து கொல்றதுக்கு முயற்சி பண்ணேன், ஆனால் அது எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் தான். உங்களை வந்து நான் ரொம்பவே லவ் பண்ணிட்டேன். நீங்கள் மொதல் ஒரு பொண்ணுக்காக ஏற்றுக்கிட்டு சப்போர்ட் பண்ணுனீங்க, அப்போ வந்து உங்கள் மேலே ஒரு கோவம் வந்துச்சு. ஆனால் கம்பெனிலேருந்து எனக்கு நிறையா சப்போர்ட் பண்ணுனீங்க, என்னையுமே பெரிய விபத்துலேருந்து நீங்கள் காப்பாற்றிருக்கீங்க அப்படின்னு ரம்யா பார்த்தீங்கன்னா அங்கே நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க கார்த்திக்கிட்ட. கார்த்தி வந்து அந்த எல்லா விஷயத்தையுமே கேட்டுட்டு, ரம்யா உனக்கு இப்படி சொல்கிறதுக்கே வெக்கமா இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. ரம்யாவும் எனக்கு வெக்கமா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்யாவோட அப்பா வந்து போலீஸ்கிட்ட சொல்கிறாங்க, இன்ஸ்பெக்டர் உங்கள் கடமையை செய்யுங்க அப்படிங்கிறாங்க. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா ரம்யா என்ன பண்ணுறாங்கன்னா, போலீஸ் வச்சிருந்த துப்பாக்கி வந்து அவங்க கையில் எடுத்துக்கிறாங்க. யாராச்சும் பக்கத்தில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் சுட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்க எல்லாருமே துப்பாக்கி வச்சு ரம்யா பார்த்தீங்கன்னா மிரட்டிக்கிட்டு இருக்காங்க ரொம்பவே மோசமாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து அவங்க துப்பாக்கி வந்து தலையில் எடுத்து வச்சுக்கிட்டு, யாராச்சும் பக்கத்தில் வந்தீங்கன்னா நான் என்னையே சுட்டுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா ரம்யாவோட அப்பாவும் அப்படிலாம் பண்ணாதமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ரம்யா பார்த்தீங்கன்னா அவங்க தலையிலேருந்து அவங்களே சுட்டுக்கிறாங்க துப்பாக்கி எடுத்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்யாவோட அப்பா வந்து நினைக்கிறாங்க, இவ்வளோ நேரம் கண்டதெல்லாம் கனவா, கார்த்தி மட்டும் நம்மளை பார்க்காத, எதுவுமே சொல்லாமல் நம்ம கிளம்பிடணும், ஏன்னா நம்ம ஏதாச்சும் சொல்ல போய் அது கண்டிப்பாக ரம்யாவோட உயிருக்கே ஆபத்து வந்துடும் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல ரம்யாவோட அப்பா வந்து யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்தி அங்கேருந்து வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனோடனே தீபா வந்து சொல்கிறாங்க, கோயிலுக்கு போகலாமா சார் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கார்த்தி வந்து அவங்க காரில் தீபா வந்து அழைச்சிக்கிட்டு போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பூக்கடை வந்து இருக்குது. அங்கே உடனே எனக்கு மல்லிகை பூனா ரொம்ப பிடிக்கும் கார்த்திக் சார், இதை வந்து வாங்கி கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. கார்த்தியும் பார்த்தீங்கன்னா அந்த மல்லிகை பூ வந்து வாங்கி கொடுக்குறாங்க. அப்போ உடனே தீபா வந்து சொல்கிறாங்க, கார்த்திக் சார் இது உங்கள் கையாலேயே என் தலையில் வந்து வச்சு விட்டிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே நான் தான் வச்சு விடணுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு கார்த்தியும் பார்த்தீங்கன்னா அந்த மல்லிகை பூ வச்சு விட்றாங்க. அதை வந்து தீபா பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்யூட்டாக ரசிக்கிறாங்க அந்த இடத்துல.